சுசுகியோட பிக் பைக் ஷோரூம் வந்து சென்னையிலே கிடையாதுங்க. நம்ம ஏதாவது ஒரு பிக் பைக் வாங்கணும் அப்படின்னா நம்ம பெங்களூர் தான் போய் ஆகணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு சென்னையிலே வந்து எல்லா பைக்ஸும் அவைலபிளாக இருக்குது பார்க்கறதுக்கு, டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு. முக்கியமாக இந்த மோட்டர் சைக்கிள் இது வந்து ரீசெண்டாக தான் 2 months பிஃபோர் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மோட்டர் சைக்கிளை இன்னைக்கு டிஸ்பிளேல இங்கே வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கிற பைக்கர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து இந்த லான்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து எல்லா ரைடர்ஸும் வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. டிஸ்பைட் ஆஃப் தேர் பைக்ஸ், அவங்ககிட்ட வந்து கவாசகி இருக்கலாம், இல்லை வந்து ட்ரையம்ப் இருக்கலாம், எந்த பிராண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த மோட்டர் சைக்கிளை வந்து 2 months முன்னாடி தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிக் பைக், அதாவது சுசுகி பிராண்ட்ல இருந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து வாங்க முடியாது. நம்ம ஒன்று பெங்களூர் போகணும், இல்லை கொச்சின் போகணும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போகணும். இப்பவும் அந்த நிலைமை தான் இருக்கு. நம்ம வந்து சென்னையில் வாங்க முடியாது, தமிழ்நாட்டில் வாங்க முடியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் சுசுகி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பைக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். இந்த மோட்டர் சைக்கிள் வந்து என்ன அப்படின்னா V-Strom 800DE. இந்த மோட்டர் சைக்கிள் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். V-Strom அப்படிங்கிற பேர் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் 650cc அதுக்கப்புறம் 1000cc இந்த V-Strom வந்து அவைலபிளா இருந்தது. இப்போ அது இல்லை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த V-Strom அப்படிங்கிற பேர் வந்து ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த நேமை வந்து கேரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த V-Strom வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளை இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். வாங்க. ஸோ யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 390 அட்வென்ச்சர் நீங்கள் வாங்கலாம், இல்லை வந்து ஹிமாலயன் வாங்கலாம். இந்த மோட்டர் சைக்கிளுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சிசிக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு 850cc இல்லை 1000cc இருந்தது. ஆனால் இந்த 800 இந்த 750 650cc கவாசகியில் இருந்தது வெர்சஸ் 650 சொல்லி அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் ரொம்ப பயங்கரமாக ஒரு இடத்த பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ரொம்ப மும்பரமாக இருக்காங்க. அதுவும் ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ். ஒன்று வந்து சுசுகி, இன்னொன்று வந்து ஹோண்டாவில் வந்து டிரான்சால்ப் அப்படின்னு ஒரு மோட்டர் சைக்கிளை வந்து ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காம்படிஷனாக தான் இந்த V-Strom 800DE. இந்த இன்ஜினை பற்றி நான் சொல்லணும்னா சுசுகிக்கு வந்து இது புது இன்ஜின். கிட்டத்தட்ட ஒரு 8 months பேக் வந்து ஓவராலாக குளோபலில் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் ஒரு 2 months பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து புதுசுங்கிறதுனால சுசுகி இதை வந்து ரொம்பவே எதிர்பார்த்து இருக்காங்க. ஏன்னா இந்த இன்ஜினை வச்சு தான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய மாடல்ஸ் வந்து வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். ஆனால் இதுலேயே வந்து ஒரு நேக்கட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்குது. அது வந்து இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேர்டு வெஹிக்கிளும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுசுகி கிட்ட இருந்து நிறைய மோட்டர் சைக்கிளை இந்த இன்ஜின்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து பேரலல் ட்வின் லாங் ஸ்ட்ரோக். அதாவது நீங்க வந்து இந்த ஹிமாலயன், பழைய ஹிமாலயன், புது ஹிமாலயன்ல பழைய ஹிமாலயன்ல ஒரு லாங் ஸ்ட்ரோக் இருந்தது இல்லையா, அந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினை தான் இதுல கொடுத்துருக்காங்க. என்னதான் லாங் ஸ்ட்ரோக்கா இருந்தாலும் இதோடைய சவுண்டு வந்து V-Strom மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ராப்பரா வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். லாங் ஸ்ட்ரோக்கு, பட் இருந்தாலும் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். உண்மையாக தான் சொல்லணும். என்னதான் இது வந்து லாங் ஸ்ட்ரோக் பேரலல் ட்வின்னாக இருந்தாலும் லைட்டாக வந்து V-Twinல வர்ற அந்த ஒரு கிரண்ட்டை வந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ நான் ரெவ் பண்ணும் போதே இந்த வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பார்ப்போம், இது வந்து கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணும்போது உண்மையிலே அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொன்னாவே அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து பெருசாக இருக்கும், ரியல் வீல் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 21 inch டயரை கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் வந்து 885 mm சீட்டு. கிட்டத்தட்ட நான் ஏறி உட்காந்து காலை கீழே வைக்கணும்னாலே கஷ்டம். எனக்கு வந்து கால் எட்டுது. அதாவது ஒரு லெக் வந்து டோல தான் என்னால் வைக்க முடியுது 885 mm அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து அப்ரைட் பொசிஷன். அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொன்னாவே வந்து ஒரு அப்ரைட் பொசிஷன் தான். ஸோ ஹேண்டில் பார் வந்து நீட்டாக ரொம்ப பெருசாக வைட் ஹேண்டில் பாராக இருக்கு. அதோட வந்து உங்களுக்கு நக்கிள் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேர் எல்லாம் உள்ள போகும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நக்கிள் கார்டு இருக்கு. ஸோ அது நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் வந்து ஷோஹா சஸ்பென்ஷன், அதனால நான் சொல்லவே தேவையில்லை. அந்த பிராண்ட் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டியூன்டான ஒரு சஸ்பென்ஷன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு டிராவல் இருக்குது பாருங்கள் சஸ்பென்ஷனில். ரொம்ப நார்மலாக நான் பண்ணும் போதே இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ரோடில் ஓட்டுறப்ப உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுக்காக நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெஸ்ட் ரைட் கிடச்சதுன்னா இன்னைக்கு பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஸ்பெஷலாகவே இதை எடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் ரைட் கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம வந்து சஸ்பென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக இதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷன் டிராவலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உட்காரும் போதே பாருங்கள், என்னோட வெயிட்டுக்கு நான் வந்து ஒரு 80 kg இருக்கேன். என் வெயிட்டுக்கே வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்குதுன்னு பாருங்க. இதை ஓட்டும் போது கண்டிப்பா நீங்க ஹிமாலயனோ இல்ல வந்து 390 வந்து ஓட்டிருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாவே போதும் இந்த வண்டியை நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம்.
அண்ட் விண்ட்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ட்ஸ்கிரீன் வந்து அட்ஜஸ்டபிள், இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த நெட்டை இங்கிருந்து கழட்டி இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, நான் இங்கே இவ்வளோ இருக்கேன்னா இல்லை நீங்கள் இவ்வளோ ஹைட் போறீங்க அப்படின்னா இதை இழுத்து இப்படி மேலே வச்சு ஸோ உங்களோட விண்டு வந்து உங்கள் மூஞ்சி கடிக்காத மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட்டன் ஃபினிஷ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக அட்வென்ச்சர் மாடல் அப்படின்னாவே ஹெட்லைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப ஸ்லீக்காக, ஆனால் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு எல்இடி ரொம்ப நீட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப ஒரு பீக் மாதிரி வந்து அழகாக ஒரு சின்ன குருவி மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. வீஸ்ட்ராமோட டிசைன் பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். அப்போ இருந்து இப்போ வரையும் அந்த ஷார்ப்பான ஒரு எட்ஜ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ அதோட இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ரான் 95+ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா வந்து ஃபியூலோடைய லெவல், அதாவது ஆக்டைன் லெவல் வந்து 95 தான் போடணும். ஸோ நீங்கள் நார்மலான பெட்ரோலே இதில் போடவே கூடாது. நார்மலான பெட்ரோல் வந்து ஒரு 87 to 89 தான் வந்து ஆக்டைன் லெவல் இருக்கும். ஆனால் இதில் வந்து 95 லெவல் ஆக்டைன் தான் போட்டே ஆகணும். ஏன்னா இது லாங் ஸ்ட்ரோக் பட் ஹை கம்ப்ரஷன் இன்ஜினா இருக்கும். ஸோ அதனால தான். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன இல்லை அப்படின்னு வந்து கேட்கலாம். வெயிலில் நம்ம வந்து நிற்கிறோம், ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அதோட ஸ்பெஷலாக வந்து கிரேவல் மோட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கிரேவலான இடத்துல போகிறப்ப வந்து நீங்கள் ஈஸியாக இந்த வண்டியை வந்து மெனியூர் பண்ணலாம். உங்களை வந்து ரொம்ப மெதுவாக போக வச்சு இதோடைய டார்க்கை வந்து டயருக்கு வந்து கம்மியாக கொடுக்கும். ஆனால் அந்த டார்க் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணுறப்ப ஒன்று சிங்கிள் சிலிண்டர், அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு V-twins இல்லை வந்து இன்லைன் 4 தான் வாங்கணும்னு இருக்கும். ஆனால் இப்போ ட்வின் சிலிண்டர்லேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஆல்ரெடி கவாசாக்கியில் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப ஹை டெக்னாலஜியோட இந்த மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது உங்களுடைய ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டிரான்ஸ்ஆல்பையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி இன்னொரு வீடியோவும் பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டரில் இமாலயனோ இல்லை வந்து அட்வென்ச்சர் 390க்கு அடுத்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு 1000 cc இல்லை 1200 cc நீங்கள் ட்ரையம்பில் டைகர் இருக்கும், இல்லை வந்து BMWல GS மாடல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து 10,30,000 எக்ஷோரூமில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த செக்மெண்ட்ல இது வந்து இந்த மிடில் அந்த பிரைஸை வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த மோட்டார் சைக்கிள் ஒரு வாக் அரவுண்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோடைய டெஸ்ட் ரைடும் தனியாக கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அது ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.